ஒன்றிய அரசு வைத்திருக்கக்கூடிய அதன் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பராமரிப்பில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகங்களுக்கு சென்றேன். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகங்கள் டெல்லி மாநகரத்தில் இருக்கின்றன. அங்கு போய் ஒரு 2 மாத காலம் தங்கி இருந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக சென்றேன். நான் முதலில் சென்றது இந்திய விடுதலை போராட்டத்தை ஆய்வு செய்வதற்காக. அங்கு போய் பார்த்தால் ஒரு 82,000 புகைப்படங்கள் இருக்கின்றன. அந்த புகைப்படங்கள் அத்தனையும் வடநாட்டிலே நடைபெற்ற விடுதலை போராட்டம் தொடர்பான புகைப்படங்கள் தான் இருக்கின்றன. அதை தவறு என்று சொல்ல முடியாது, அதை நாம் விமர்சிக்க முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் உண்மை. வடநாட்டில் விடுதலை போராட்டம் நடைபெறவில்லை என்பது நமது வாதம் அல்ல. ஆனால் அந்த வடநாட்டில் நடைபெற்ற விடுதலை போராட்டம் தொடர்புள்ள புகைப்படங்கள் அடுக்கடுக்காக 82,000 புகைப்படங்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் படங்களை தேடினால் 5 புகைப்படங்கள் தான் ஒரு வார காலம் கழித்தும் எனக்கு கிடைத்தது. அப்படி என்றால் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆராய்ச்சியாளர் ஒருவன் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். ஆராய்ச்சியாளர்கள் வந்தார்கள் என்றால் டெல்லியில இருந்து, டெல்லி தானே இந்தியாவின் தலைநகரம், டெல்லியிலே இருக்கிற மிகப்பெரிய ஆவண காப்பகம் தானே அது, அருங்காட்சியகம் தானே அது, அங்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆவணங்களை தானே அவன் எடுப்பான், நம்புவான், அதைத்தானே ஒரு பொருட்டாக கருதுவான், அதைத்தானே தரவு என்று நினைப்பான். அப்படி என்றால் வெளிநாட்டிலே இருந்து வரக்கூடிய என்ன செய்வான்? வங்காளத்திலே விடுதலை போராட்டம் நடந்ததா? நடந்தது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்ததா? நடந்தது. பஞ்சாபில் நடந்ததா? நடந்தது. இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நடந்ததற்கான ஆதாரம் எங்கே? அப்படியானால் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டமே நடைபெறவில்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அந்த கேள்விதான் என் மனதிலே விழுந்தது. ஆனால் டெல்லி மாநகரத்திலே சென்றால் அங்கு அதற்கான ஆதாரம் இல்லை. பிறகுதான் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கை எப்படியேனும் சேகரித்து விட வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதை அறிஞர் பெருமக்கள், மாபெரும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். தமிழ்நாடு பூராவிலும் சென்று சந்தித்தோம். இந்தியாவின் வேறு பல பகுதிகளிலே சென்று விடுதலை போராட்ட வீரர்களை சந்தித்தோம். இந்திய விடுதலை போராட்டத்தை தமிழ்நாட்டின் பங்கு என்ன என்பதை பதிவு செய்வதற்கான முறையிலே சந்தித்தோம்.